34 அதிகாரம் 16. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்த புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். ஒன்றை மாத்திரம் நான் உண்மையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க வந்தவண்ணமா ஒருவர் கூட போறதே இல்லை. வியாதியோடு வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரி, இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை கட்டவிழ்த்து தான் அனுப்ப போறாரு. திரும்பி நான் போகும்போது கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இங்க இருக்கிற நாட்கள் சந்தோஷமா இருந்தது. ஆனா இருப்பிடத்துக்கு போனா இன்னும் என் குடிகார கணவரோட என் வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போவேன்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கையில் ஒண்ணுமே இல்லையே, கடன் வாங்கிட்டு தானே நான் இங்க வந்தேன். என் தொழிலெல்லாம் ஒண்ணும் இல்லாம போய்விட்டதே. இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நான் மட்டும் வியாதியா இல்லாம இருந்தா நான் எவ்வளவு உழைத்து என் பிள்ளைகளுக்கு நான் போஷிப்ப கொடுப்பேன். ஆனா இந்த பொல்லாத வியாதி வந்ததுனால என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமே இல்லாம போயிட்டேனே. கவலையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் ஒருவரும் வந்த வண்ணமா போறதே இல்லை. இந்த வருஷம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். என் பிள்ளை வாழ்க்கை வனாந்தரமா போயிட்டு நல்லவன்னு நம்பி நான் கொடுத்தேனே, இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா என்று வேதனையோடு அமர்ந்திருக்கிற அருமை தாயே, இயேசுவும் கண்ணீரை துடைக்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீ வெறுமையா போக போறதே இல்லை. பிரியமானவர்களே, துரத்துண்டதை திரும்ப நான் கொண்டு வருவேன். ஒரு மந்தைக்குள்ள இருந்து ஓநாய் ஆடுகளை துரத்தி அடிக்கும் போது அது திசை தெரியாம ஜீவன் தப்ப ஓடி போகிறது. ஆனா அந்த துரத்துண்டு போன அந்த ஆடுகளை ஒரு நல்ல மேய்ப்பன் திரும்ப பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வருவான். அப்படியே பாதுகாப்பற்ற இடத்திலே, வேலி சரியில்லாத ஒரு ஐக்கியத்துக்குள்ளே ஒருவேளை இருந்து நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நல்ல மேய்ப்பன் உங்களை பாதுகாப்பான ஒரு சபைக்குள்ளே, ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். இந்த ஊழியத்தை முடித்த போது அந்த நாள் இரவிலே ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். ஐயா, உங்க கிட்ட நாங்கள் ஒரு 10 நிமிடம் பேசணும். நாங்கள் பிராமின் வகுப்பை சார்ந்தவர்கள். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்த எங்கள் வாழ்க்கையில் பெரிய வேதனை வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு விதவையாக இருந்த நாளில் வாழ்க்கையில் துக்கத்தோடு இருக்கும்போது தான் இயேசு அவர்களை சந்தித்தார். அவர்களுக்கு இருந்த ஒரே மகள், அந்த 2 பேரையும், தாயும் மகளையும் ஆண்டவர் ரட்சித்தார். அவங்க பாருங்க, ஒரு பெரிய மருத்துவமனை வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்தாங்க. அந்த சகோதரி, அந்த அருமையான மகள் மருத்துவத்தில் கடைசி ஆண்டு அவள் படித்து கொண்டிருந்தார். அவங்க பாருங்க, ஒரு சின்ன சபைக்குள்ளே ஐக்கியமாய் அவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திலே சத்தியம் தெரியாதபடிக்கு இயேசுவின் மேலே முழு நம்பிக்கையோடு கூட அந்த சின்ன சபைக்குள்ளே அவர்கள் இருந்து கர்த்தரை அவர்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருந்தார்களாம். அங்கே நடந்தது என்னவென்றால், அந்த சபையை நடத்தக்கூடிய போதகர் அவருடைய மகன், அந்த இடத்துல அந்த மகனை பார்த்தா ரொம்ப அழகற்ற ஒரு நிலைமையில இருப்பானா, கருப்பா ரொம்ப அசிங்கமா இருப்பான். இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகு போல இருக்கிறார். ஆனால் அந்த போதகர் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்தாராம். வந்து சொல்லி இருக்கிறார், சிஸ்டர், உங்க பொண்ணை
என் பையனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது தான் தெய்வ சித்தம். அது மீறி ஏதாவது நீங்க மாற்றி எதுவும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளையுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லிவிட்டார். இவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கம், வேதனை. அந்த நாளில் லீவுக்காக மக வீட்டில் வந்து இருக்கிறா. அவளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறா. என்னம்மா இது, ஒரு கொடுமையான சாமி கிட்ட இருந்து ஒரு அன்பான ஏசாமி கிட்ட வந்துட்டோன்னு பார்த்தா ஏசாமி என்ன இந்த நரகத்தில் கொண்டு போய் என்னை தள்ள தீர்மானிச்சிட்டாரு. எப்படி நான் அந்த மனுஷனை கட்ட முடியும்? அவன் படிக்காதவன், அவன் எவ்வளவு ஒரு அசிங்கமா இருப்பான். ஐயோ, அவனை நான் திருமணம் செய்து வாழ்வதற்கு முன்பாக ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி இருக்கிறாள். ஏனென்றால் அவங்களுக்கு வேற எந்த வழி இல்லை, சத்தியம் தெரியாத சூழ்நிலை. அப்படி இருந்த ஒரு சமயத்தில் அந்த போதகர் சொல்லி இருக்கிறார், குறிப்பிட்ட ஒரு மாதத்தை சொல்லி இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாம் என்று அந்த ஒரு தேதியும் சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறார். அந்த நாள் தான் ஏற்ற நாளாக இருக்குது. அதுக்கு மேல நாள் கடந்து போவது நல்லதில்லை, இல்லை என்றால் தேவனுடைய கோபம் வந்துவிடும் என்று மறுபடியும் அவர்களை மிரட்டி இருக்கிறார். அது குறித்த அறிவற்ற பேதையா இருக்கக்கூடிய அவர்கள் என்னவென்றே தெரியாதபடிக்கு இரவும் பகலும் துக்கம், வேதனை. அந்த தாயார் இரவும் பகலும் அழுது இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் உறவினருடைய திருமண வீட்டிற்கு வந்த போது அவர்கள் திரும்பி செல்லும் முன்னே அவர்கள் விளம்பரத்தை பார்த்து அந்த கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல முத அந்த சபையை விட்டு வெளியில ஒரு பிரசங்கம் கேட்கும்படிக்கு அந்த இடத்துல அந்த நாள்ல முத அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு அனுபவமே கிடையாது. அந்த சபையுடைய கட்டுப்பாடு, சபையை விட்டு வேற எங்கேயும் நடக்கிற கூட்டத்துக்கு போக கூடாது, அப்படி ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் போனதில்லை. ஆனா தூரத்து வழியில வந்த அவர்கள் அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது கர்த்தர் அவரோடு கூட பேசினார். அவர் இந்த காரியத்தை சொன்ன போது என்னுடைய உள்ளம் உடைந்து நான் அழ ஆரம்பித்தேன். எத்தனை ஒரு வேதனையான ஊழியர்கள், எத்தனை ஒரு பொல்லாத ஒரு மேய்ப்பர்கள், எத்தனை ஒரு சுயநலமான ஒரு மேய்ப்பர்கள் என்று நினைத்து ஆவியிலே கலங்கி நான் துக்கப்பட்டேன், அழுதேன். அவர்களுக்காக நான் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி, முதலாவது நீங்க அந்த சபைக்கு போறத, முறையற்ற சபைக்கு போறதை நிறுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களை சரியான இடத்துல, புல்லுள்ள இடத்தை நோக்கி கர்த்தர் உங்களை கொண்டு போவார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அவர்கள் தெளிவடைந்தார்கள். தேவன் எப்படி பேசுவார் என்பதை குறித்த தெளிவோடு கடந்து போனார்கள். சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு அந்த மகளுக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல துணையிடத்திலே கர்த்தர் அவளை கொண்டு வந்து சேர்த்தார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து போஷித்து நடத்தினார். அவர் துரத்துண்டதை கொண்டு வருகிற ஆண்டவர். இன்னைக்கு சபைக்குள்ள நடக்கிற நிலைமைகள் எல்லாம் பொல்லாத காரியங்கள். இன்னைக்கு நல்ல தலைவர் கிடைப்பது கடினமான காரியம். ஒரு நல்ல ஊழியருக்கு கீழே நம்ம வந்து அமைதியாய் அமர்ந்திருந்து போஷிக்கப்பட்டு நாம கடந்து போவது கடினமான காரியமாயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பணத்தையே ஆதாயமாக எண்ணி, பணத்தையே ஆதாய பொருளாக எண்ணி இன்றைக்கு நடக்கிற ஊழியங்களை நினைத்து ஆண்டவர் துக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். துரத்துண்டதை நான் கொண்டு வந்து என் மந்தைக்குள்ள சேர்த்து நான் பாதுகாப்பேன். பிரியமானவர்களே, அடுத்தபடி அதே பகுதியை நீங்க பாருங்க. எலும்பு முறிந்ததை நான் காயங்கட்டுவேன். எலும்பு முறிந்த ஆடுகள், எலும்பு முறிந்ததை நான் காயங்கட்டுவேன். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவரோடு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரு முறிந்து போன எலும்பை போல இருக்கிறதா? அந்த உறவு துண்டிக்கப்பட்டதா இருக்குதா? ஏன் என்ற கேள்வியோட கூட உங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அவர் நல்ல மேய்ப்பர், அவர் நல்லவர், அவர் நன்மையையே செய்யக்கூடிய ஆண்டவர். அவரிடத்திலே எவ்வளவேனும் இருளே இல்லை.
பிரியமானவர்களே, நடந்த ஒரு சம்பவம், குறிப்பிட்ட ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ஆராதனை கூடும், திரளான மக்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடி வருவார்கள். அந்த சபையிலே 2 போதகர்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதில் மூத்த போதகர், இன்னும் வாலிப வயதோடு உள்ள ஒரு இளைய போதகர், 2 பேர் இருந்து அந்த சபையை நடத்தி இருக்கிறாங்க. அந்த மூத்த போதகரை விட அந்த இளைய போதகர் எப்பவுமே ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவா இருப்பாரு. எல்லா வீடுகளையும் போய் விசாரிக்க ஓடுவாரு. விசுவாசிகளுக்கு எதிர்னாலும் போய் உடனே போய் செஞ்சிருவாரு. எந்த காரியமா இருந்தாலும் தான் மேல பாரமா எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக இரவுபகலா ஓடி உழைக்கக்கூடியவர். ரொம்ப அதிகமா எல்லாரோடைய அன்பு கூர்ந்து ரொம்ப ஐக்கியத்தை நாடக்கூடியவராக இருந்தார். ஆகவே எல்லோருடைய வீட்டிலும் அவர் ஒரு செல்ல பிள்ளை போல காணப்பட்டார். அது 1000க்கு மேல மக்கள் வரக்கூடிய ஒரு பெரிய திருச்சபை. பிரியமானவர்களே, அந்த இளம் வயது நிறைந்த போதகர் ஒரு நாள் இரவு படுக்கைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் வீட்டின் கதவு திறக்கப்படலை. ஆக தாமதித்தார்கள், வரல. கதவை தட்டினார்கள், சத்தம் இல்லை. ஜன்னல் வழியாக பார்த்தால் அவர் படுக்கையிலே இரத்த வெள்ளத்தில் மறித்து கிடந்தார். சபையே மிகப்பெரிய துக்கத்தினாலே மூழ்கி போனது. அழாத ஜனங்கள் கிடையாது, எல்லோரும் அழுதார்கள், அழுது புரண்டார்கள். ஒரு வழியாக அவரை கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை கர்த்தர் ஏன் எடுத்துக்கொண்டார், இவ்வளவு நல்லவரை ஏன் எடுத்துக்கொண்டார் என்று மிகுந்த துக்கப்பட்டார்கள். அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்கள்ல 2/3 பாகம் மக்கள் ஆராதனையையும் ஆண்டவரையும் அப்படியே வெறுத்து சபையை விட்டு விலகி நின்றார்கள். இந்த மூத்த போதகர் வயதான காலத்தில் வீடுகள் தோறும் போய் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறார். நீங்க ஏன் இப்படி ஆண்டவரை வெறுக்கிறீங்க? இல்லை, ஆண்டவர் அன்புள்ளவர்னு சொல்லி தான் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. ஆனா அன்புள்ளவர் இல்லை. எங்க மேல எவ்வளவு அன்பா இருந்த எங்க பிள்ளைய அவர் எடுத்துக்கிட்டாரு. ஏன் எடுக்கணும்? எதுக்காக எடுக்கணும்? ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? அன்புள்ளவரா அன்பு இல்லாதவரா? எங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதனால் நாங்க இனி ஆராதனைக்கு வரப்போறதே இல்லை, பாஸ்டர் எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க என்று ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்லிவிட்டார்கள். மிகுந்த வேதனை. சொற்ப ஜனங்கள் மாத்திரம் அங்கே கூடி வந்தார்கள். 1 மாதம் கடந்து சென்றது. அந்த சபையின் ஆராதனையில் ஒரு சந்தோஷம் இல்லை. வந்த மக்களும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கவில்லை, இருமனதோடு வருவதும் போவதுமாயிருந்தார்கள். சபையே சிதைந்து போன ஒரு சூழ்நிலை, சபையே உடைந்து நொறுங்கி போன ஒரு சூழ்நிலை. வயதான அந்த மூத்த போதகர் 3 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தார். ஆண்டவரே, இது ஏன் இப்படி நடந்தது? நீர் அவனை எனக்கு ஒரு உடல் ஊழியரா தந்தி. சபையில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் அவன் பிள்ளை இல்லை, அவன் எனக்கும் ஒரு பிள்ளை. பிள்ளைக்கு மேல நான் அவனை நேசித்தேனே, ஏன் அவனை இப்படி எடுத்துக்கொண்டீர்? ஏன் இந்த விதமான ஈன சாவு அவன் வாழ்க்கையில வந்தது? ஏன் என்று கேட்டு இரவும் பகலும் விழுந்து கடந்து அழுதார். உபவாசத்தை முடிக்கும் 3ஆம் நாள் அதிகாலையிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார். அந்த தரிசனத்திலே பாதாளத்திலே அவருடைய உடல் ஊழியக்காரன் நெருப்புக்கு மத்தியில் இருந்து எரிந்து கொண்டு ஐயோ ஐயோ என்று சத்தமிட்டு அலறிக்கொண்டே அழுந்தி வேதனைப்படுகிற உடல் ஊழியரை பார்த்து கொண்டே இருக்கிறார். மேலிருந்து பார்த்து கொண்டே அந்த பெரிய ஊழியர், மூத்த ஊழியர் தன்னுடைய உடல் ஊழியரை பார்த்து, ஜேம்ஸ், நீ ஏன் இங்க வந்த? நீ எதுக்காக மகனே இங்க வந்த? நீ எதற்காக இந்த இடத்துக்குள்ள வந்த? இந்த இடத்துக்குள்ள வரும்படிக்கு நீ என்ன பாவம் செய்தாய் என்று அவர் வேதனையோடு கண்ணீரோடு கூட அந்த தரிசனத்திலே அவனை பார்த்து சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாராம். அந்த பாதாளத்திலே புழுக்களுக்கும் நெருப்புக்கும் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற அந்த உடல் ஊழியக்காரன் அந்த போதகரை பார்த்து கூப்பிட்டானா, ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்லவனே இல்லையா.
சபை மக்கள் எல்லாரும் என்ன நல்லவனா பார்த்தாங்க, நீங்க கூட நல்லவனா பார்த்தீங்க. ஆனா நான் நல்லவனே கிடையாது. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திராட்சை ரசத்தை அதுல சில காரியங்களை சேர்த்து அதை புளிக்க வைத்து அதை ஒயினாக மாற்றி நான் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு போதை ஊழியக்காரனா நான் இருந்தேன். உலகத்திற்கு என்னை அடையாளம் காட்ட ஆண்டவர் விட்டு கொடுக்கல. ஆனால் பல முறை மனம் திரும்பும்படியாக என்னை எச்சரித்தும் நான் மனம் திரும்பல. நான் என் இருதயத்தை கடினப்படுத்தினதினாலே ஆண்டவர் என்னை கொன்று போட்டார் ஐயா. ஆண்டவர் மீது எந்த குறைவும் இல்லை, தவறு செய்தது நான் தான் என்று சத்தமிட்டு கூப்பிட்டு அழ ஆரம்பித்தான். இப்படி அந்த தரிசனத்திலே மறுபடியும் என் மகனே என்று அவர் சத்தமிட்டு அழும்போது கொஞ்ச நேரத்திலே அவன் ஆண்டவரை தூசிக்க ஆரம்பித்தானா. ஆண்டவன் நல்லவனே இல்லை என்று தூசிக்க ஆரம்பித்தான். இப்படி அந்த தரிசனத்தை கண்டு அவர் கண் விழித்தார். அவனுடைய பாவம்தான் அவன் வாழ்க்கையில இந்த வேதனை கொண்டு வந்தது என்று உணர்ந்தார். அத்தனை நாள் பூட்டி கிடந்த அந்த இளம் ஊழியர் தனித்து தங்கி இருந்த அந்த வீட்டின் கதவை திறந்து உள்ளே போய் பார்த்த போது அந்த தரிசனத்தில் கண்டபடியே அந்த திராட்சை ரசத்தை மதுபானமாய் மாற்றி அங்கே வைத்திருந்தான். மது பழக்கத்துக்கு அடிமைப்பட்டதினாலே அந்த போதைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரகசியமாக அவன் அதை மூடி அவன் அந்த கபோர்டு உள்ளே வைத்திருப்பதை அவர் பார்த்து அங்கே முழங்கால நின்று அழுதார். அதை சபைக்கு தெரியப்படுத்தின போது சிலர் அதை ஏற்றுக்கொண்டு உணர்வடைந்து மறுபடியும் மந்தைக்குள்ளே வர துவங்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, எலும்பு முறிந்ததை அவர் காயங்கட்டக்கூடியவர். ஒருவேளை ஆண்டவரை தவறாக சிந்தித்து கொண்டு உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெயரளவில் இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா, என் வாழ்க்கையில ஏன் இந்த தீமை நடந்தது, என் வாழ்க்கையில் அப்படியானால் ஏன் இதை அனுமதித்தார் என்று ஒருவேளை அவரை இருநிலைப்பாடோடு கூட வித்தியாசமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். அவர் எலும்பு முறிந்ததை காயம் கட்டக்கூடியவர். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவர். ஒரு மந்தை என்று இருக்குமானால் அதில் பலவீனப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஆட்டை அந்த உண்மையான மேய்ப்பன் எப்படி அதுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அதை மற்ற ஆடுகளைப் போல அதை நல்ல கொழுமையும் புஷ்டியுமாக மாற்ற வேண்டும் என்று அவன் விரும்புவானோ, அப்படியே ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறபடியினாலே எந்த வழியிலே உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தலாம் என்று அவர் இருதயத்தில் தீர்மானித்தவராக இந்த இடத்திலே நின்று உங்களை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, நான் உன்னை திடப்படுத்த போகிறேன். இந்த ஆண்டிலே நீ மறுபடியும் விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் வாழ்க்கையில வராது. நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், நான் உன்னை திடப்படுத்த போகிறேன். நசல் கொண்டதை அவர் திடப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு கொடுத்த கருப்பொருளை போல அவர் உங்களை பலப்படுத்தி தான் இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். அவர் வெறுமையாய் அனுப்புகிற ஆண்டவர் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு முறை நான் பணித்தளத்துக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு சிறு கூட்டமாக கூடி ஜெபித்து கொண்டிருந்த நேரம், அதில் ஒரு சிலராக கூடி ஜெப வீரர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நான் அவர்கள் ஜெபத்தில் அப்படியே ஈர்க்கப்பட்டு அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கிற இடத்தை நோக்கி நான் கடந்து வந்தேன். நானும் அவர்களில் ஒருவனா முழங்கால் படியிட்டு அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினேன். அப்படி நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். மகனே, நான் எப்படி ஒரு மனிதனோடு பேசுவேன், ஒரு மனிதன் எப்படி என்னுடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், நீ உன் வாழ்க்கையில என்னுடைய சத்தத்தை எப்படி கேட்கிறாய், அதை குறித்து உன் அனுபவ ரீதியா இவங்க மத்தியில் நீ பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், இருக்கிறது 5 பேர் தானே இருக்கிறாங்க, இவங்களுக்காக நான் ஒரு பிரசங்கம் பண்ணணுமா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார்,
அதனால அந்த 5 பேருக்கு வேதாமத்தை எடுத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாதிரி எழும்பி நின்று கொண்டு 1 மணி நேரம் ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனோட பேசுவார் என்பதை குறித்து நான் அவர்கள் மத்தியிலே விவரித்து காண்பித்தேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சித்த நாளில் இருந்து எந்த விதமாக என்னோடு பேசினார், எந்த விதத்திலெல்லாம் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேன், எந்த விதத்திலெல்லாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறேன், அதை குறித்து விவரித்து அவர்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம் இனி சம்பவிக்கக்கூடியதை, இனி நான் செய்ய போகிறதை, என் இருதயத்தில் உண்டாகிற கேள்விகள் அத்தனையும் இரவிலே ராக்காலத்திலே தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமா பேசுவது ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் இருக்கும், ஒரு ஊழியக்காரருக்கு தான் இருக்கும் என்பது அல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். இனி என்ன சம்பவிக்கணும், இனி என்ன நடக்கும், எல்லாத்தையுமே ஆண்டவர் பேசுவார். பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும்? வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். தரிசனம் காண்பார்கள் அல்ல, தரிசனங்களை அடைவார்கள். உன்னை குறித்து என் வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, அதை தேவன் வாலிபர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், இனி சம்பவிக்கக்கூடியதை அவர்கள் கண்டு உரைப்பார்கள். அப்படி ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். ஆக தரிசன சொப்பனம் என்பது கடினமான காரியமே இல்லை. அதை குறித்து நான் அவர்களுக்கு விவரித்து காண்பித்துக் கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள் என்று சொன்னா 300 நாட்களுக்கு மேல நான் தரிசனம் கண்டுதான் எழும்புகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் ராக்கால தரிசனங்களை அதிகாலையில், ஒருவேளை பகல் பொழுதுல கொஞ்ச நேரம் படுத்திருந்தா, அநேக நாட்கள் பாருங்க பிரயாணத்தில் கொஞ்ச நேரம் ஒரு பிளைட்ல தூங்கி கொண்டிருந்தா கூட அந்த சின்ன நேரத்துக்குள் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து, நீ ஊழியத்துக்காக போறியே அங்க என்ன நடக்கும், அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இத்தனை காலம் உங்களை மிரட்டி அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த சாத்தானுடைய வல்லமையை நீங்கள் தூள் தூளாக்கி, நீங்கள் அந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்க குடும்பத்திலும், உங்க கிராமத்திலும், உங்க பட்டணத்திலும், உங்க மாவட்டத்திலும் தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் உங்களை ஒரு அக்கினி பிளம்பாய் இந்த இடத்திலிருந்து கொண்டு போகிறார். இருளோனதை பற்றி கொள்வதே இல்லை.